என்ன ராஜி எடுத்தோன்னே மாங்காய் மரத்தை காட்டுறேன்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, இது எங்கள் வீட்டு மாங்காய் மரம் தான். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த பைப்பில் கொத்து கொத்தா காய்ச்சாலும் பூரா ரோட் சைட்லேயே காய்க்கிறான். போகிற வரவங்களாம் கல் அடிக்கிறாங்க, கேட்டு மேலே இருந்து பறிக்கிறானே, எங்கள் அம்மா இன்னும் போட்டு அடிக்கிறாங்க. ஸோ இருக்கிற ஒட்டுமொத்த மாங்காவை அறுவடை பண்ணலான்னு அண்டா குண்டாவெல்லாம் தூக்கினே ஃபேமிலியோட ரோட்டுக்கு வந்துட்டோம் மாங்காவை பறிக்க. திருட்டு மாங்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்ற பழமொழிக்காகவே பல தடவை மாங்காய் திருடி சாப்பிட்டது உண்டு. உங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க, பார்ப்போம் எத்தனை பேர் திருட்டு மாங்காய் சாப்பிட்ருக்கீங்கன்னு. ரைட்டு, வாங்க மாங்காய் அறுவடை பண்ணி எவ்வளோ மாங்காய் வருதுன்னு பார்ப்போம். அதுவும் வேறு செங்காயாக இருக்கிறத மட்டும்தான் பறிக்கணுமா, பிஞ்செல்லாம் பறிக்கூடாதுட்டாங்க. ஸோ வாங்க. ஓகே, இப்போ வந்து மாங்காய் நிறைய கொத்து கொத்தா காய்ச்சிருச்சு. இன்னைக்கு மாங்காய் வந்து ஹார்வெஸ்டிங் பண்ண வேண்டியதான் ஜாலியாக. காத்தியா பைத்திட்டோம். ஐயோ அப்பா, என்ன இவ்வளோ ஓட்டனையா இருக்கு? கதை பிடிக்காதே கீழே. எப்போ நீங்க வாங்கக்கா, மாங்காய் வேணுமா? சரி பறிச்சுட்டு சொல்றேன். கொத்தாவே பறிச்சிடலாம். கத்திக்கா கத்திருக்கா கத்திக்கா அப்படியே கொத்து கொத்தா எடுத்துடுறேன். சூப்பரா. மேல பால் பற்று போகுது. உன் மேல பால் போடாது, என் கால் போடாம பாத்துக்க. இது அப்படியே வரது பெரிய நேரம் வந்துரு போகுது. இது நான் கிட்ட போய் பாக்குறேன். அதான் முட்டுதான் முட்டலையா? ஏய் எதுவும் பண்ணி முட்டிக்கிட்டு தொலைச்சிடாத. ஏய் ஏன்டா ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியல பாருங்க மக்களே. சரி சரி பை பை வரட்டா மாமே. அது உள்ள கொண்டு வராதே தேவையா? ஏய் முட்டுறோம் போலக்க. இந்தா உனக்கு ஃபர்ஸ்ட் மாங்காய் வந்து மாடு கொடுக்குறோம், சாப்பிடு ஜாலியா. உலகத்திலே மாட்டுக்கு மாங்காய் கொடுத்த ஒரே ஆள் ஃபர்ஸ்ட் போனி. ஹாப்பி சரி போ. அப்புறம் எங்க நின்னுக்குறா? மாங்காய் அடி வாங்கி சாப்பிடாது, போயிடு. வெறி கொண்டு மாங்காவை சாப்பிட்றான். வாங்கி எடுக்கலாம், சாப்பிட்டு தான் இருக்கிறான். கிளம்பு. சேரா தம்பி, மாங்காய் பறிக்கிண்டா, போயிட்டு வா, நாளைக்கு பார்க்கலாம். போயிட்டு வா போயிட்டு வாடா. போக மாட்டான், தள்ளி விட்டா கூட போக மாட்டான். இது அண்ணன் தம்பிக்குள்ள உள்ள பந்தம். பேசி திட்டு வாங்கிக்கிறோம். போ. ஓகே இந்தா இந்தா பிஞ்செல்லாம் கூட பறிச்சாச்சு. இப்போ வந்து பேசக்கூடாது. இடி தாங்கி கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் மாங்காய் தாங்கி பாத்துறீங்களா? இவன் தான். திரும்பி மாங்காய் வேற தடையா பறிக்கிறோம். பிரியா பிரியா கூப்பிடுறேன் மறை. கண்ணில் வேற தூசி, கண்ணில் வேற தூசியா போடுது. கண்ணாடி போட்டுட்டா கண்ணாடி எத்தனை ஓடு தானே ஒரு கீழே வை, கீழே வை, திட்டாத வை. சும்மா பாருங்க, கண்ணாடி கொடுக்குறாங்க, கண்ணில் தூசி போடுதுன்னு. ஆனா சத்தியமா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நான் இது லைஃப்ல போட்டதே இல்லை. ஒரு பக்கம் கீழே ஒரு பக்கம் மேல வளைச்சுங்குது. ஆமா எல்லாம் சூப்பர் கண்ணாடி வேற. சரி இதுக்கு ஹைட் பத்தல. சோ இது மேல இன்னொரு ஆர்டர் பண்ண ஹீமாப்பா கண்ணாடி கல்யாணத்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ண சொல்றாங்க. மூஞ்சி காட்டு ஹீமாப்பா கேமரால ஒரு ரசிகை எல்லாம் பாப்பாங்கல்ல, கேவலமா இருக்கு. அதனால காட்டு காட்டு அதானே பார்க்க சொல்றேன். எனக்கு ரசிகனா மக்களே கண்ணாடி உடைஞ்சிச்சு. சரி ஓகே, லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணலாம் பார்த்தா. ஐயோ அப்படி போடு. ஒட்டிச்சு. ஆமா ஒட்டிச்சு. நீ நானா சத்தியமா சொல்றதுல துரு பிடிச்சி குப்பையில போட்ட கிளாஸ் எடுத்து வந்து அம்மா என்ன இதுல போட்டா கூட கண்ணு தெரியாது. நவருமா அது தேவையில்ல தேவையில்ல நவரு. இதெல்லாம் தேவையில்ல வேலை நிக்காது. நீ புடி. நீ புடிச்சு நிக்கிறீங்க கார்த்திகா. என்ன புடிச்சு நிக்கிறியா? ஊந்துற போகுது. நவரு நீ புடிச்சு நில்லு. வாடா ஏமாப்பா ஊந்துற போகுது. நான் பாத்துக்கிறேன். அது வேணாம், குப்பையில கிடந்த கிளாஸ்லாம் நான் போடுறது இல்லை. அதுக்கு இது மாதிரி அவன் ஒன்லி உடஞ்சி போன கிளாஸ் மட்டும் தான் போடுவான். இது மேல யாரா வெயிட் தாங்க கேட்டு மேலே காவிக்கு
ஆமா அவன் தாங்க நீங்க புடிச்சு உடச்சிக்க போகுது ஹீமாப்பா, இந்த கால் தான் சப்போர்ட்ல இருக்குது, வேணாம். அதெல்லாம் உடையாது, நீ புடி. ஏன்னா கேட்ல உட்காந்துட்டு போறேன். இந்தாப்பா கிளாஸ் பிடிங்கப்பா, கண்ணே தெரியல. அம்மா இதெல்லாம் பிஞ்சா இருக்குப்பா, பறிக்க வேணாம் அதெல்லாம். தலையில மூஞ்சில பால் அடிச்ச போது ஹீமாப்பா. கீழே எனக்கு 2 அசிஸ்டன்ட். இந்தாம்மா ஒன்று அணில் கடிச்சிச்சு. இந்த வாடா வாடா வாடா. இவன் வேற பாகுமணி வேற தூக்கி நிக்கிறான். அவன் அருந்ததி. எப்பா இங்க இருக்குப்பா நிறையா கொத்து கொத்தா இருக்குப்பா. இந்தாங்க பால் சுட்டுது. பால் சொட்டாது, பால்லாம் சொட்டாது, நான் அங்க பறிக்கிறேன். சரி கீழே வச்சிடறே, முடியல. அடுத்த வாழை எடுத்துட்டு வாடா. இன்னொரு வாழை எடுத்துனோமா? இல்ல கொட்டிட்டு கூட எடுத்துட்டு வா, உள்ள பக்கமா. இது வேற படைக்கணுமா நீங்க? வா அப்படி இப்படி வா. அப்புறம் அப்புறம் பாரு டான்ஸ் ஆடாம. யாரா அவன் பைத்தியக்காரா? ஏறா எடுத்து போறாத. பைத்தியமா நீ? ஹீமாப்பா இங்க பாரு, நகருது சேரு. இதெல்லாம் இதுல காட்டாத. நான் அப்படியே குடிச்சு பண்ணி போய் புடி. ஃபுல் ஸ்டாமினா ஒரு ஸ்டெம்ல வை. நகர்ல அவன் கரெக்டா தான் கிட்ட போடுறா. அவன் நிக்கிறதுல கம்முன்னு என்ன போதும் நவுறாம. வாழை அந்த கேட்டு மேல மாட்டி அதில் போடுறா. நீ ரொம்ப பொத்து பொத்துன்னு பொண்ணால அழிவு கொடுப்பாங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஏதாவது தெரியுதா பாரு உங்களுக்கு கீழே இருந்து பாக்க? ஏதாவது தெரியுதா? ஹீமாப்பா போய் ஹீமாப்பா இறங்கிடு. எங்க இது? இதா கிளம்பல இதா? அதெல்லாம் எல்லாம் பிஞ்சாதான் இருக்கு. பிஞ்சாண்டா விட்டுரு. பார்த்து பொறுமை இறங்கி குதி. ஒன்றும் அடிச்சது கிடையாது. பிரியா பிரியா ஜம்ப் ஆயிடு பிரியா. ஒன்னும் பதறாதீங்க. ஹீமாப்பா ஃப்ரெண்ட் வருது. ஓ மாங்காய் கொடுத்தல, அது அவங்க தம்பி போல சொல்லிருக்கும் போல. போய் அந்த தெருவுல போனா மாங்காய் தராங்க, வாங்க போலாம். இல்ல அவனோட ஃப்ரெண்ட் போல. ஏன்னா இது வந்து அதோட அது வந்து ஃபுல்லாவே Black ஒரு மாங்காய் சாப்பிட்டதுக்கே இவ்வளவு சந்தோஷமா வரா. இருக்கு. ஆமா அதோட ஃப்ரெண்ட். இது பேர் வந்து என்ன வைக்கலாம்? ஹீமாப்பா நேராவது. இப்ப பிரியா பிரியா அப்படி வந்துரு. இந்த 2 மாங்காவா? இதா அதெல்லாம் கம்முன்னா அதே மரவ ஒண்ணு அப்பறா. ஐயோ வழி விடுங்கப்பா. ஓரமா நின்னு கடை. அவ்வளவுதான்மா, அவ்வளவுதானா? சும்மா வந்து போன் வச்சுனே இருக்காதீங்க. மாங்காய் பறிக்கல, அதை பறிக்கல, இதை பறிக்கல, அதெல்லாம் அவ்வளவுதான். அவன் தூக்குவான், தாங்குமா. ஓகே சப்போட்டாலாம் இப்ப பறிக்க முடியாது, இருட்டிடுச்சு. இந்த மாங்காய் கீழே போட்டா அது புண்ணா ஒரு மாதிரி ஆயிடும், கண்ணிடும். 2 பக்கெட் நிறைய நமக்கு மாங்காய் கிடைச்சது. இந்த கதை பிடிச்சி அதையாச்சும் போக சச்சு கொடு. இந்த நீ 1 பக்கெட்ல பிடி. போட்டோ எடுப்பியா? எல்லாரும் எடுப்பியா? இன்னைக்கு விளக்கு வச்சாச்சு, அதனால நாளைக்கு தான் கொடுப்பாங்க. எது பறிச்சாலும் பூஜை வச்சுட்டு தான் அடுத்து எதாவது நம்ம செய்வோம்.